BBA டிபார்ட்மெண்ட்டு 4th செமஸ்டர் சப்ஜெக்ட் நேம் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். இந்த வீடியோவில் யூனிட் 3யோட ப்ராடக்ட் கான்செப்ட் அந்த இதில் வந்து 12வது டாபிக், அதாவது நியூ ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கோட பேர் என்னென்னா ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். அதாவது புதிய ப்ராடக்ட் ஒன்று வந்து நம்ம வந்து மேம்படுத்துகிறோம் இல்லை உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் உத்திகளை வந்து நீங்கள் என்ன வந்து கையாளுறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் உத்திகள் வந்து கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் செவரல் சப்செட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஒரு தயாரிப்பை வந்து மேம்படுத்துறதுக்கான உத்திகளில் வந்து செவரல் சப்செட்ஸ், பல துணைக்குழுக்கள் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்படி என்ன துணைக்குழு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு துணைக்குழு வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. அந்த 3 ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து இது டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. இது வந்து என்ன பண்ண சொல்லுதுன்னா, this strategy is employed பயன்படுத்தப்படுகிறது. எதுக்கு பயன்படுத்தப்படுகிறதுனா, when a company's existing market is saturated அப்படின்னு நினைத்தோம்னா, உங்களுடைய கம்பெனியோட மார்க்கெட் இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா ஸ்டாச்சுரேட்டட். நீங்கள் வந்து நிறைவுற்ற நிலையில் உங்களோட மார்க்கெட்டை வந்து எல்லாமே ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு நிறைவுற்ற நிலையில். அண்டு ரெவன்யூஸ் அண்டு ப்ராஃபிட்ஸ் ஆர் ஸ்டாக்னன்ட் ஆர் ஃபாலிங். அதாவது உங்களுடைய ரெவன்யூஸ் வருவாயும் ப்ராஃபிட்ஸ் லாபமும் ஸ்டாக்னன்ட் அப்படின்னு அர்த்தம் தேக்கமாயிருச்சு. அதாவது கீழே இறங்கலாம் மேலே இறங்கலாம் அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. ஆர் ஃபாலிங், கீழே விழுகிற நிலைமையில் வந்து இருக்குது உங்களோட வருவாயும் லாபமும். தேர் இஸ் எ லிட்டில் ஆர் நோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் க்ரோத். உங்கள் நிறுவனமானது வந்து வளர்வதற்கு வந்து லிட்டில் சிறிய வாய்ப்பு தான் இருக்குல்ல, நோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து எ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி டேக்ஸ் எ கம்பெனி அவுட் சைடு இட்ஸ் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆனது டேக்ஸ் ஏ கம்பெனி அவுட் சைட், கம்பெனி வந்து வெளியில் எடுக்குது. எதில் இருந்ததுன்னா இட்ஸ் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். அந்த கம்பெனி வந்து எந்த பிஸ்னஸில் வந்து ஈடுபட்டிருக்கோ அதுலேருந்து வந்து அவுட் சைடு வெளியே எடுக்குதுன்றாங்க. அண்டு நியூ ப்ராடக்ட் இஸ் டெவலப்டு ஃபார் நியூ மார்க்கெட். புதிய சந்தைக்கான புதிய பொருட்கள் வந்து உருவாக்கப்படுது இந்த ஸ்ட்ராட்டஜியில். என் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி, இந்த உத்தியக்கான ஒரு உதாரணம் என்னென்னா, எ கம்பெனி தட் ஹேஸ் சோல்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வந்து விற்கிற கம்பெனியாக இருந்ததுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ன வந்து முடிவு செய்வாங்கன்னா, அண்ட் டிசைட்ஸ் டெவலப் எ ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் எய்ம்டு அட் எ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். கல்லூரி மாணவர்களையே வந்து நோக்கமாக கொண்டு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ப்ரோக்ராம், நிதி சார்ந்த கல்வி திட்டத்தை வந்து இந்த கம்பெனி வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இவங்களோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து சரியாக வந்து விற்கலை, ஸ்டாக்னன்ட் தேக்கம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கைவிட்டுட்டு டெவலப்பிய அது ரிலேட்டிவான ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோக்கமாக கொண்டு, அதாவது அந்த ப்ராடக்ட்டை கைவிட்டு அது சார்ந்த இன்னொரு ப்ராடக்ட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். த நியூ ப்ராடக்ட் இஸ் நாட் ரெவல்யூஷனரி, அதான் புரட்சிகரமானது அல்ல. எஸ் தேர் ஆர் அதர் கம்பெனிஸ் ப்ரொடியூசிங் சிமிலர் ப்ராடக்ட். இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷன் ப்ரோக்ராமே வந்து உன்னோட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இதே ப்ராடக்ட்டை வந்து உற்பத்தி செய்யலாம், சிமிலர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சொல்கிறாங்க, இந்த நியூ ப்ராடக்ட் இஸ் நாட் ரெவல்யூஷனரி, புரட்சிகரமாக யாரும் பண்ணாத விஷயமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இட் இஸ் நியூ டு த கம்பெனி ப்ரொடியூசிங் இட். அந்த நிறுவனத்துக்கு வந்து அது புதுசாக இருக்கணும் உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது இன்னும் 2 ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது ஸ்ட்ராட்டஜி ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதாவது விற்பனை தேக்கம் அடைஞ்சிட்டு சிறு மாறுதல் அந்த பொருளில் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்து மறுபடியும் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் உத்தி தான் அது. ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஜென்ரலி எய்ம்டு அட் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்ஸ். அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்து பொருளை விற்றுட்ருப்பீங்களா, அந்த மார்க்கெட்டில் தான் வந்து எய்ம்டு நோக்கமாக கொண்டு வந்து செயல்படும். ஆல்தோ எ சைடு பெனிஃபிட் மே பி த கேப்சரிங் ஆஃப் நியூ யூசர்ஸ். எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் கூட வந்து புதிய பயன்பாட்டாளர்களை கேப்சர் ஒரு ஒரு பயன் இருக்குது. எ சைடு பெனிஃபிட், ஒரு பக்க பலன் வந்து இருக்குது ஃபார் த நியூ ப்ராடக்ட். அந்த மாடிஃபை பண்ணி வந்து கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ப்ராடக்ட்டுக்கு நியூ யூசர்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என் எக்ஸாம்பிள் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி, இந்த யுத்திக்கான ஒரு உதாரணம் என்ன பார்த்தோம்னா, டூத் பேஸ்ட்டு எடுத்துக்கலாம். டூத் பேஸ்ட் தட் ப்ரொமோட்டிங் வைட்டனிங் எபிலிட்டி ஆர் ஆன்டி கேவிட்டி அட்ரிபியூட்ஸ் ஆர் பில்ட் ஆன் எக்ஸிஸ்டிங் பிளைன் டூத் பேஸ்ட் தட் ஒன்லி ப்ராமிசிங் க்ளீன் டீத். அதாவது என்னன்னா, எக்ஸிஸ்டிங் பிளைன் டூத் பேஸ்ட்னா ஏற்கனவே நம்ம அறிமுகப்படுத்தின பிளைனான டூத் பேஸ்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம்னா, ஒன்லி ப்ராமிஸ் க்ளீன் டீத். இது வந்து பல்லை மட்டும்தான் வந்து சுத்தப்படுத்தும் அப்படின்னு வந்து பல்லை வந்து சுத்தம் மட்டும் தான் படுத்தும் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம மாடிஃபை பண்ணி, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி அந்த டூத் பேஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம விளம்பரம் பண்ணுறோம்னா, ஒயிட்டனிங் எபிலிட்டி, இது வந்து பல்ல வந்து சுத்தமாக்குறதுலேருந்து இது வந்து வெள்ளையாக்கிரும், ஒயிட்டனிங் பண்ணிடும், அந்த திறன் வந்து எபிலிட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் விளம்பரம் பண்ணுறோம். அல்லது ஆன்டி கேவிட்டி அட்ரிபியூட்ஸ், அதாவது வந்து இந்த பல்லு சிதைவு, பல்லு சொத்தை இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்டி கேவிட்டி அட்ரிபியூட்ஸ், அந்த பண்புகளும் வந்து இது வந்து இருக்குது, பில்ட் கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பிளைன் டூத் பேஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு விற்றுருக்கோம். சேல்ஸ் வந்து டவுன் ஆகிட்டே போகுது. நம்ம இன்னும் அடிஷனலான பல்ல வெள்ளையாக்கிறோம், இந்த மாதிரி சொத்தை வெளியில வந்து காப்பாற்றிடும், இந்த மாதிரிலாம் நாங்கள் மாடிஃபை பண்ணிப்போம் எங்கள் ப்ராடக்ட்டை அப்படின்னு சொல்லி நம்ம வெளியிடும்போது நியூ யூசர்ஸ் அந்த பொருளுக்கான வந்து வருவாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, விற்பனையை வந்து வீழாமல் காப்பாற்றுறது. அடுத்து 3வது ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தோம்னா, ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. புரட்சிகரமான ஒரு தயாரிப்பு மேம்பாட்டு உத்தி அப்படின்றாங்க. அப்படி என்ன புரட்சிகரம் அப்படின்னா என்னன்னா, ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்ஸ் ஆர் தோஸ் ஃபார் விச் தேர் வாஸ் நோ ரியல் ப்ரீரியர் நீட். அப்படின்னு அர்த்தம்னா, உண்மையான ஒரு முக்கிய தேவை வந்து அந்த பொருளுக்கு வந்து இருக்காது.
இதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்காது, அதை யாரும் தேடவும் மாட்டாங்க, அந்த பொருள் நமக்கு பயன்படும்னு சொல்லி யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி ப்ராடக்ட் தான் என்ன ப்ராடக்ட்னா ரெவல்யூஷனரி ப்ராடக்ட். ஆனால் அது வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது பாருங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ரெவல்யூஷனரி ப்ராடக்ட் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் செல்ஃபோன்ஸு, கணினிகள் மற்றும் அந்த தொலைபேசிகள் ஆர் குட் எக்ஸாம்ஸுக்கு தான் நல்ல உதாரணம். பிஃபோர் தி ப்ராடக்ட்ஸ் அப்பியர் ஆன் த மார்க்கெட், சந்தையில் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி கன்சூமர் டிட் நாட் நோ தே நீடட் தேம், அவங்களுக்கு பயன்படணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன இல்லை, அவங்க வந்து தெரிஞ்சிக்கவே இல்லை. கம்ப்யூட்டர் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாகும்னு சொல்லி அவங்க வந்து தெரியவே இல்லை. ஓகேவா? பட் ஜெம் ஆஃப் அன் ஐடியா, அந்த ஒரு நம்ம வந்து கம்ப்யூட்டரை வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஜெம், ஒரு கிருமி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோசனைங்கிற ஒரு கிருமியானது ஆனால் ஹவு பெட்டர் கம்யூனிகேட் ரிசல்ட் இன் ப்ராடக்ட்ஸ், அந்த கம்ப்யூட்டருங்கிற ப்ராடக்ட்னால, இந்த செல்ஃபோனுங்கிற ப்ராடக்ட்னால ரிசல்ட் வந்து என்னவா இருந்துச்சுன்னா பெட்டர் கம்யூனிகேஷன், நல்ல தகவல் தொடர்பு, சிறந்த தகவல் தொடர்பு வந்து விளைவாக கிடைச்சது இந்த ஐடியா, அந்த கம்ப்யூட்டருங்கிற ஒரு ஐடியாங்கிற ஒரு கிருமினால அப்படின்றாங்க. தட் ஹேவ் சேஞ்ச்டு த வேர்ல்டு, உலகத்தையே அது மாற்றிடுச்சு. அண்ட் ஹேவ் டிராஸ்டிக்கலி சேஞ்சு த காம்படிட்டிவ் லேண்ட்ஸ்கேப், போட்டித்தன்மை வாய்ந்த அந்த நிலப்பரப்பாக வந்து டிராஸ்டிக்கலி சேஞ்சு, கடுமையாக வந்து மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 ஸ்ட்ராட்டஜி தான் வந்து நியூ ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான உத்திகள். இப்போ வந்து தேர்ட் யூனிட்டோட 12வது டாப்பிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் நியூ டெவலப்மெண்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம்.